ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சதன் ஃபுட் தமிழ். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான புதினா கொத்தமல்லி சட்னி தான் எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு முதல்ல புதினாவையும் கொத்தமல்லியும் நம்ம வதக்கி எடுத்துக்க போறோம். அதுக்காக ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கூடவே கொஞ்சமா பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வறுபட விடுங்க சிம்லேயே வச்சு. இப்போ இதில் 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 2 பல் பூண்டு, 5 பச்சை மிளகாய். உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமா உப்பு. நான் வந்து புளி போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதும் இதில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி புதினா, இதை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், சேர்த்துக்கோங்க. இப்போ பார்க்கும்போது புதினா கொத்தமல்லி ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். பட் இது வதங்கி வரும்போது ரொம்பவே சுருங்கி போயிடும். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வதங்கினதும் இதில் 1/4 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் கிடையாது, சூடேறினா போதும். அதாவது ஒரு 2 நிமிஷம் போட்டு வதக்கிட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. இப்போ இதுக்கு தாளிப்பு சேர்த்துக்கலாம். திரும்பவும் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, கூடவே 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த தாளிப்பை எடுத்து நம்ம அரைச்சி வச்சிருக்க புதினா கொத்தமல்லி சட்னியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த தாளிப்பு இந்த சட்னியோட நல்லா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு, க்ரீனாக. ரொம்பவே ஹெல்த்தியான டேஸ்டியான புதினா கொத்தமல்லி சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சூடான இட்லி தோசைக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இது ரொம்பவே ஹெல்த்தி. வீட்டில் இருக்கவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் வீக்லி ட்வைஸ் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.